வணக்கம். இன்னைக்கு நாம அரசியல் கட்சிகளை பத்தி பேச போறதில்ல. ஆனா அரசியலுக்கு இதயமா இருக்கிற ஆளுமைய பத்தி பேச போறோம். குறிப்பா கொளுத்தூர் தொகுதிய ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற டேட்டாவை எப்படி டெவலப்மெண்டா மாத்துறது வாங்க பாக்கலாம். சரி, முதல்ல கொளத்தூர் எப்படிப்பட்ட இடம்னு புரிஞ்சுக்கலாம். இது 100% ஒரு நகர பகுதி. இங்க வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்டா போகும். மக்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ரொம்ப பெருசு. ஆனா அதே வேகத்துல பொறுமையும் குறைஞ்சிட்டே வருது. இந்த வேகத்துக்கும் பொறுமைக்கும் நடுவுல ஒரு சின்ன உராய்வு இருக்கு பாருங்க. அதுதான் கொளத்தூரோட சவால்களையும் அதே சமயம் வாய்ப்புகளையும் உருவாக்குது. இப்போ கொளத்தூரோட சமூக அமைப்ப பாருங்க. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இங்க எந்த ஒரு சாதி சமூகமும் அறுதி பெரும்பான்மையா இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க ஜெயிக்கணும்னா, இல்ல சரியா சொல்லணும்னா, இங்க நல்லாட்சி செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டும் வேலை செஞ்சு ஜெயிக்க முடியாது. எல்லா தரப்பு மக்களையும் இணைக்கிற பாலமா இருக்கணும். எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். அதுதான் ஒரே வழி. இதெல்லாம் வெறும் டேட்டா இல்ல. இதுதான் மக்களோட அன்றாட வாழ்க்கை, அவங்களோட கவலைகள். தினமும் குழாயில தண்ணி வருமா, ஒரு மழை பெஞ்சா திரு முங்கிடுமா, இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா. பாருங்க, மாநில அளவுல வேலையின்மை 5.2% சொல்றது சுலபம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் அது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு இளைஞனோட விரக்தி, வீணடிக்கப்படுற அவனோட திறமை. டேட்டாலிருந்து நமக்கு கிடைக்கிற முதல் சிக்னல், முதல் எச்சரிக்கை மணி இதுதான். பாருங்க, தொகுதிக்கு வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாகுது. ஆனா ஓட்டு போட வர்றவங்களோட சதவீதம் குறைஞ்சுகிட்டே போகுது. இது வெறும் நம்பர்ல வர சரிவு இல்ல, இது ஒரு மௌனமான எதிர்ப்பு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டம்ல இருந்து தங்களை விலக்கிக்கிறாம. இது ஒரு அபாயகரமான அறிகுறி. இப்போ 2வது சிக்னல். இது முதல் சிக்னலுக்கு நேர் எதிரா இருக்கிற மாதிரி தோணும். தற்போதைய எம்எல்ஏவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. 2016 விட 2021 வெற்றி வித்தியாசம் 2 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இது ஒரு முழுமையான ஆதிக்கத்தை காட்டுது. அப்போ ஒரு பக்கம் மக்கள் விலகி போறாங்க, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு வெற்றி அதிகமாகுது. இது எப்படி? இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தோட முதலமைச்சராவும் இருக்கார். சோ அவரோட பேரு, அவரோட முகம் எல்லாருக்கும் பரிச்சயம். அது மட்டும் இல்லாம அவங்க கட்சியோட நலத்திட்டங்கள் நேரடியா மக்களை சென்றடைறதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போதான் கொளத்தூர் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய வெற்றி, ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் மனசுல ஒரு ஆழமான கோபம். இது எப்படி சாத்தியம்? இந்த முரண்பாடுதான் நம்மளோட ஆய்வோட மையம். எது அந்த கோபத்துக்கு காரணம்? வாங்க ஆழமா பாப்போம். மக்களோட கோபத்துக்கு காரணம் ஏதோ பெரிய கொள்கை வேறுபாடெல்லாம் கிடையாது. காரணம் ரொம்ப சிம்பிள். அவங்க தினமும் சந்திக்கிற பிரச்சனைகள். தண்ணி பஞ்சம், சாக்கடை நிரம்பி வழியறது, குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகள். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வெறும் பிரச்சனைகள் இல்ல. ஒரு மனுஷன் தினமும் கண்ணியமா வாழறதுக்கு இது தடையா இருக்கு. இது அவங்க தன்மானத்தின் மேல நடக்கிற ஒரு தாக்குதல். இங்கேதான் உண்மையான சவால் இருக்கு. ஒரு பக்கம் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதுல அரசாங்கம் சிறப்பா செயல்படலாம், அதுல ஸ்கோர் அதிகம். ஆனா இன்னொரு பக்கம் உள்கட்டமைப்பு, அதாவது ரோடு, தண்ணி, சாக்கடை வசதி, இதுல ஸ்கோர் ரொம்ப குறைவு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மக்கள் நம்பிக்கை ஊசலாடுது. நீங்க அடிப்படை வசதிகளை சரி செய்யலன்னா எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்களின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டும் இல்ல. இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கொள்கை சம்பந்தப்பட்டது. நம்ம சட்டம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு தனி மனிதனோட கண்ணியமும் மதிக்கப்படணும். ஒரு குடிமகனுக்கு அடிப்படை வசதிகள் கிடைக்காத போது அது அவரோட கண்ணியமா வாழ்றதுக்கான உரிமைய கேள்விக்குள்ளாக்குது. இந்த தோல்வி வெறும் பேச்சளவுல இல்ல, இதோ பாருங்க நம்பர்ஸ்லே இருக்கு. 2016ல 10 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதிக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையா செலவு செஞ்சது எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 கோடி. அதாவது பாதி அளவுதான். கொடுத்த வாக்குக்கும் செஞ்ச வேலைக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இருந்தா சிஸ்டம்ல எங்கேயோ பெரிய கோளாறு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு புதுவிதமான மனநிலைய பார்க்க முடியுது. நாம இத நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, குறிப்பா இளைஞர்கள், எங்களுக்கு இலவசங்கள் மட்டும் போதாது, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் வேணும். அவங்களோட கவனம் மானியங்கள்ல இருந்து மாறி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல வாழ்க்கை தரம் இது மேல திரும்பியிருக்கு. இந்த மனமாற்றம் தேர்தல்ல எப்படி தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட 15% வாக்குகள் பெரிய கட்சிகளை விட்டுட்டு சின்ன கட்சிகளுக்கு போயிருக்கு. இத நாம கோபத்துல போட்ட ஓட்டுன்னு மட்டும் பார்க்க கூடாது. இது ஒரு தேடல். எங்க பிரச்சனைகளை யாரு தீர்ப்பா, வேலைவாய்ப்பை யாரு உருவாக்குவா அப்படின்னு ஒரு புது தலைமையை தேடுற மக்களோட சிக்னல் இது. இது எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு முக்கியமான பாடம். நமக்கு எதிரா ஒரு வலுவான போட்டியாளர் இல்லையே நினைச்சிட்டு மக்கள் நம்ம மேல முழு திருப்தியோடு இருக்காங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடக் கூடாது. அதுதான் ஒரு தலைவருக்கு வர மிகப்பெரிய ஆபத்து.
ஏன்னா மக்கள் கோபம் எதிரணி இல்லாதப்பவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு என்ன? இந்த மௌனமான கோபத்தை எப்படி நம்பிக்கையா மாத்துறது? இப்போ வெறும் பிரச்சனைகளை பேசுறத விட்டுட்டு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை பத்தி பேசுவோம். அதாவது வெறும் வாக்குறுதி இல்ல, அதை எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு பாப்போம். இதோ ஒரு 3 அம்ச செயல் திட்டம். இந்த 3 திட்டங்களும் கொளத்தூருக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். 1. மக்களோட உடனடி பிரச்சனைகளை தீர்க்கும். 2. தொகுதியோட எதிர்காலத்துல முதலீடு செய்யும். திட்டம் பல வருஷமா பாதியிலே நிக்கிற தணிகாசலம் நகர் தண்ணீர் தொட்டிய முழுசா கட்டி முடிக்கிறது. இது ஒரு சாதாரண பில்டிங் வேலையா பார்க்காதீங்க. 20,000 குடும்பங்களுக்கு தினமும் குழாயில தண்ணி வரும். டேங்கர் லாரிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவல நிலைய மாத்தும். இது அவங்களுக்கு இழந்த கண்ணியத்தை திரும்ப கொடுக்கற மாதிரி. 2வது திட்டம் பெரியார் நகர், சீனிவாச நகர் மாதிரியான முக்கிய பகுதிகள்ல ரோடுகளையும் வடிகால் அமைப்புகளையும் மேம்படுத்துறது. நல்ல ரோடு இருந்தா போக்குவரத்து சுலபமாகும். சரியான வடிகால் இருந்தா தெருவுல தண்ணி நிக்காது. இது மக்களின் அன்றாட வாழ்க்கையை இலகுவாக்குறது மட்டும் இல்ல, அரசாங்கம் எங்களுக்காக வேலை செய்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். 3வது திட்டம் இதுதான் எதிர்காலத்துக்கான முதலீடு. கொளத்தூர் இளைஞர்களுக்காக ஒரு திறன் மற்றும் கண்டுபிடிப்பு மையம். நாம முன்னாடி பேசணுமே, நலத்திட்டச் சோர்வு. அதுக்கு இதுதான் சரியான பதில். இளைஞர்கள் கையில காசு கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு திறமைய கொடுக்கணும். அந்த திறமை அவங்களுக்கு ஒரு நல்ல வேலைய, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நல்லாட்சினா மக்களோட குறைகளை கேட்கறது மட்டும் இல்ல, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களையும் அவங்களோட தனி உரிமையையும் மதிக்கணும். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலை வாங்கினாலும் அதுக்கு அவங்களோட சம்மதத்தை பெறணும். எல்லாமே வெளிப்படையா இருக்கணும். இது நம்ம நாட்டு சட்டமும் கூட. இதெல்லாம் வெறும் 3 ப்ராஜெக்ட்ஸ் இல்ல, இது ஒரு மனமாற்றம், ஒரு சிந்தனை மாற்றம். வெறும் தேர்தல்ல ஜெயிக்கிறத மட்டுமே குறிக்கோளா வைக்காம மக்களுக்கு சேவை செய்யறதுல ஒரு வெறித்தனமான கவனம் இருக்கணும். தேர்தல் நேரத்துல மட்டும் மக்களை பார்க்காம வருஷம் முழுக்க அவங்க குறைகளை கேட்க ஒரு நிரந்தர வழிமுறை வேணும். வாக்குறுதி கொடுக்கறதோட நிறுத்தாம அந்த திட்டங்கள் எந்த நிலைமையில இருக்குன்னு கண்காணிக்கணும். இதுதான் உண்மையான மாற்றம். ஆக எந்த ஒரு தலைவருக்கும் முன்னாடி இருக்கிறது 2 சாய்ஸ் தான். ஒன்னு, பிரச்சனைகளை அப்படியே சமாளிச்சு காலத்தை ஓட்டலாம். இல்லனா தைரியமா முன்னாடி வந்து ஒரு புது புத்துணர்ச்சிக்கான அஸ்திவாரத்தை போடலாம். 2வது பாதை கஷ்டமானதுதான். ஆனா அது மட்டும்தான் நிலைச்சு நிக்கிற ஒரு பேரை உருவாக்கும். நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். மக்கள் பெரிய அற்புதங்களெல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க கேக்குறது 3 விஷயம்தான். நேர்மை, திறமை, அப்புறம் எங்க அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கற ஒரு அரசாங்கம். இது கிடைச்சா போதும். ஏன்னா ஆளுமையோட ஒரே நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யறதுதான். நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mg@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.